இன்றைக்கு நாம் ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு பதில் வரவில்லையே என்று நாம் வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறோமே. காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளாடி ஏதோ ஒரு பாவ கிரியைகள், அசுத்த கிரியைகள் நம்மை நீதிமானாய் ஆக்க விடாதபடிக்கு தடைப்படுத்தி வைத்திருப்பதினால தான் நம்முடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டுவதில்லை, அது தேவனுடைய செவிகளில் போய் எட்டுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாய் இருப்பாயானால் உன்னுடைய விண்ணப்பத்துக்கு நான் செவி கொடுப்பேன். எப்படி நீதிமானாய் இருக்க வேண்டும்? அனுதினமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவருடைய தேவ சமூகத்தில் அன்றாடம் உள்ள மன்னாவை ருசிக்க நாம் ஆயத்தமாய் இருப்போமேயானால் நாம் நீதிமான்களாய் ஆக்கப்படுவோம். பாவிகளாகிய நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியில் மனிதனாக அவதரித்தார். நாம் அனைவரும் நீதிமான்கள் அல்ல, பாவிகளாய் இருந்த நம்மை அவர் பரிசுத்தவான்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். நாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை நீதிமான்களாய் ஆக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் போது அந்த தயவு நம்மை மேலே உயர்த்தி வைக்கும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நோவா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவனாய் மாற்றப்பட்டான். ஒரு கூட்டம் ஜனங்களை ஆதாயப்படுத்த முயற்சி செய்தான். ஆனால் எல்லா ஜனங்களும் அவனை ஏளனமாய் பார்த்தார்கள், அவனை அவமானப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தரோ நோவாவின் மேல் கண் வைத்து அவன் மேல் நோக்கமாயிருந்து அவனையும் அவன் குடும்பத்தாரையும் தப்புவித்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்படும் போது, நம்முடைய தீய காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நாம் கர்த்தருடைய கரத்துக்குள்ளாடி நாம் தப்புவிக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.